ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா. அதுக்கு 1 கப் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறின பச்சரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வடித்த சாதம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக. இது அப்படியே இருக்கட்டும். அதை எந்த கப்பால் பச்சரிசி எடுத்தீங்களோ அதே கப்பால் 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதம்லாம் கிடையாது, தூசி மண் இருக்கிறதுனால வடிகட்டி சேர்க்கறதுக்காக. கரைச்சி வச்ச சூடான வெள்ளைப்பாக இந்த அரைச்சி வச்ச மாவோட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக வெள்ளைப்பாகு சேர்க்கும்போது இந்த அரிசியோட ஊறி நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். குக்கரில் 4 ஸ்பூன் நெய் விட்டு நறுக்கி வச்ச தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச மாவை இது கூட சேர்த்து பெல்ட்டு விசில் எதுவும் போடாமல் ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 20 நிமிஷம் வேகணும். 10 to 20 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சு. இதை சுற்றிலும் ஒரு கத்தி வச்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணால் கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.